திமுகவோட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாலும் நடக்கிற சம்பவங்கள் ரொம்பவே கொதிப்பாத்தான் இருக்கு. அறிவாலயத்துல பேச்சுவார்த்தை நடத்திட்டு போன கிறிஸ் சோடங்கர் ராகுல சந்திச்சு பேசினாரு. அத பத்தி நாம சொல்லி இருந்தோம் இல்லையா? அதுக்கு பிறகு கேசி வேணுகோபாலும் கிறிஸ் சோடங்கரும் நேத்து தமிழக காங்கிரஸ் சிட்டிங் எம்பி எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு பேசினாங்க. அப்ப திமுக 25 சீட் தர்றேன்னு சொல்லி இருக்கு. இதை ஏத்துக்கிறதா இல்லையா, அடுத்து நாம என்ன முடிவு எடுக்கலாம்னு ராகுல்ஜி உங்ககிட்ட கேட்க சொன்னாருன்னு 2 பேரும் சொல்லி இருக்காங்க. மெஜாரிட்டியான காங்கிரஸ் சிட்டிங் எம்பி எம்எல்ஏக்கள் சொன்னதை அப்படியே சொல்றோம். திமுக 25 சீட் கொடுக்கறதா சொல்லி இருக்குன்னா நாம பேசி பார்க்கலாமே, இன்னும் அதிக சீட் கூட கேட்டு வாங்கலாமே, பேச்சுவார்த்தைக்கு போறதுல என்ன ஆக போகுதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒருவேளை நாம திமுக கூட்டணியை விட்டு விலகணும்னு முடிவெடுத்திருந்தா அதையெல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணுமே. எலெக்ஷனுக்கு இன்னும் 50 நாட்கள் கூட இல்லையே. இப்ப திடீர்னு திமுக கூட்டணியை விட்டு விலகுறோம்னா என்ன காரணத்தை மக்கள் கிட்ட நாம சொல்ல போறோம்? திமுக சீட்டை குறைச்சு கொடுத்துருச்சு, போன டைம் கொடுத்த சீட்டையே இந்த டைம் கொடுத்துருச்சுன்னு நம்பர்ஸை பத்தி சொல்றதான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி விஜய்க்கு ஆதரவு இருக்குதுன்னு நீங்க தான் சொல்றீங்க, அதுக்கு ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே. இங்க கிரவுண்ட்ல நிக்கிறது நாங்க தான். எங்களுக்கு எல்லாம் அப்படி ஒன்னும் விஜய்க்கு பெருசா ஆதரவு இருக்கிற மாதிரி தெரியலையே. விஜயோட ரசிகர்கள், தாவேக தொண்டர்கள் தான் ஆதரவாக இருக்கிறாங்களே தவிர பொதுமக்கள் அப்படி ஒன்னும் விஜய்க்கு ஆதரவா இல்லையே. கிரவுண்ட்ல நிலவரம் இப்படித்தான் இருக்குது. அப்படிங்கும்போது விஜய நம்பி நாம எப்படி போறதுன்னும் சொல்லி இருக்காங்க.